Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல குழந்தைக்கு சத்தான ப்ரோக்கோலி ரைஸ் செய்றது எப்படின்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு ப்ரோக்கோலி எடுத்துக்கோங்க. அதை குட்டி குட்டி பீஸா கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பவுல்ல ஹாட் வாட்டர்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ப்ரோக்கோலி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு 4 சின்ன வெங்காயத்தையும் ஒரு பூண்டையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சாப்பாட்டு அரிசியை வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடுங்க. இப்போ ஒரு குக்கரில் 1/2 டீஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நெய் பிடிக்காதுன்னா எண்ணெய் இல்லைனா நீங்கள் கோகோனட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். நெய் சூடானதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் பூண்டையும் சேர்த்துக்கோங்க. லைட்டாக வதக்கி விடுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை சேர்த்துக்கோங்க. சும்மா நீங்க லைட்டா வதக்குனாவே போதும். கொஞ்சமா கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ப்ரோக்கோலி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க. உங்கள் குழந்தை 1 இயருக்கு கம்மியாக இருந்ததுன்னா சால்ட்டு சேர்க்காதீங்க. 1 இயர் ஆயிடுச்சு அப்படின்னா சால்ட் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்த்துக்க வேணாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சோப் பண்ணி வச்சிருக்க ரைஸை சேர்த்துக்கோங்க. அது கூட தேவையான அளவு தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ லிட்டை மூடிடுங்க. மீடியம் ஃப்ளேம்ல 5லேருந்து 6 விசில் வரட்டும், அது வரைக்கும் விடுங்க. வாங்க இப்ப நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, ரைஸ் நல்லா வெந்துருச்சு. உங்கள் குழந்தைக்கு 1.5 இயருக்கு மேலே ஆயிடுச்சுன்னா நீங்கள் அப்படியே கொடுங்க. இல்லை இன்னும் பேபிக்கு பல் வரல அப்படின்னா நல்லா மசிச்சு கொடுங்க. உங்கள் ஊரில் இந்த ப்ரோக்கோலி கிடைக்குதுன்னா கண்டிப்பாக உங்கள் பேபிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ப்ரோக்கோலியில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் விட்டமின் A, C and K இருக்குது. அண்ட் இது நல்ல ஒரு ஃபைபர் சோர்ஸ். இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா பேபியோட டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்காது. அண்ட் இதில் நிறைய ஃபோலேட் இருக்குது. இது பேபியோட பிரெயின் டெவலப்மெண்ட்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல ரெசிபியோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.